அதிக நாள் தேடப்பட்ட கப்பல்கள்ல இந்த ஸ்பானிஷ் ஷிப்பான அட்டோச்சாவும் ஒண்ணு. In 1622 புளோரிடா பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது இந்த கப்பல் ஒரு புயல்ல மாட்டி தண்ணிக்குள்ள முழுகிறது. முழுகும் போது இந்த கப்பலுக்குள்ள இருந்தது 150 கோல்ட் பார், 1000 சில்வர் பார்ஸ், 50 செஸ்ட் ஆஃப் காயின்ஸ் வர்த் $500 மில்லியன் மேல. இது முழுகின இந்த 300 வருஷத்துல இதை யாரும் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் ட்ரெஷர் ஹண்டரான மெல் பெஷர் இதை கண்டுபிடிக்க வராரு. முதல் சில வருஷத்துல இவருக்கு எதுவும் பெருசா கிடைக்கல. ஆனா ஸ்பெயின்ல கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட் வச்சு இந்த ஷிப் எங்க முழுகிருக்குங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல சேரும் சகதியும் அதிகமா இருந்ததுனால தண்ணியை தெளிவா பார்க்க முடியாது. அப்படிங்கறதுனால 2 பெரிய எலிபென்ட் எடுத்துட்டு வந்து அவங்க ஷிப் ப்ரொப்பலர் பக்கத்துல வச்சு அந்த தண்ணியை தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லாம அந்த சீ பெட்லயும் என்ன இருக்கு அப்படிங்கறத அவங்களால பார்க்க முடிஞ்சது. இதை வச்சுக்கிட்டு போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய ஆங்கர். அதை தொடர்ந்து போனா சில்வர் அண்ட் கோல்ட் காயின்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதை வச்சு இந்த ஷிப்ல இருந்து தான் இது வந்தது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் ஓனர்ஷிப்காக கேஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கேஸ்லயும் இவர் ஜெயிச்சு 16 வருஷமா இதை தேடி $6 மில்லியன் மேல செலவு பண்ணி ஃபைனலி ஆன் ஜூலை 20, 1985 இந்த 80 அடி தங்கமும் வெள்ளியும் நிறைஞ்சிருக்க இந்த கப்பலை இவர் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 2000 மரகதமும் இவர் கிடைச்சிருக்கு. The most valuable shipwreck in history இதை சொல்லுவாங்க. Subscribe.